என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. எப்படி போகுதுங்கிறது தெரில. vlog கண்டென்ட், லைஃப், ஃப்யூச்சர், கரியர்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ஹே கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கேட்டோக்கியூ. வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கே சத்தியமாக தெரில. கிட்டத்தட்ட உங்களை சந்திச்சு கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சு என்னால் கண்டென்ட் எதுவுமே பண்ண முடியாமல், அப்லோட் பண்ண முடியாமல், எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன். லிட்டரலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிற கேள்விக்கு எனக்கே பதில் கிடையாது. ஸோ சும்மா ஒரு vlog ஒன்று பண்ணி போட முடிஞ்சால் போடுவோம். அதுக்கடுத்து என்னங்கிறது எதுவுமே தெரில. சும்மா கேமரா ஆன் பண்ணி ஏதோ ஒன்று பேசுவோம். எதாவது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்டென்ட்டும் என்னால் பண்ண முடியல. கண்டென்ட்டும் என்னால் பேசவோ எடுக்கவோ க்ரியேட் பண்ணவோ போகவோ பண்ணவோ எதுவுமே என்னால் முடியல. லிட்டரலாக ஏதோ ஒன்று ஃப்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கேன். என்னோடய மைண்டையாக இருந்தாலும், லைஃபையாக இருந்தாலும், என்னையாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் என்னை ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தெரியல, மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள், நிறைய ப்ராப்ளம் லைஃப்பில் சுற்றி நடந்துகிட்ருக்கு. இதுக்கு இடையில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த பொங்கல் அன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பொங்கல் வச்சுருந்துருப்பீங்க. பொங்கல் விஷ் கூட நான் இன்னுமே பண்ணலை யாருக்குமே. லிட்டலாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னா ஃபங்க்ஷனுக்கான விஷயம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம பண்ணி தானே ஆகணும். இப்போ லிட்டலாக எதுவுமே பண்ணாமல் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழமாயிட்டே போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன தான் பண்ண போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. ஸோ லிட்டலாக லேட் விஷயம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பொங்கல் ஆல்ரெடி முடிய போகுது. மாட்டு பொங்கல் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட சத்தியமாக தெரியல கைஸ். லிட்ரலாக வீடியோஸோட கண்டென்ட்டோட ஸ்டார்டிங் இன்ட்ரோஸை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். பட் அதுக்கு மிடிலும் எண்டும் வந்து ஒழுங்காக எடுக்க முடியல, எடுக்கிறது இல்லை. தெரியல, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. இப்போ என்னோடய மூஞ்சியை பார்க்குறதுக்கே எனக்கு வெறுப்பாக இருக்குது. லிட்டரலாக கேமரா பார்த்து ஃபேஸு அட்லீஸ்ட் நான் கேமரா கூட பார்க்க மாட்டேன், என்னோடய ஃபேஸை பார்த்து தான் பேசுவேன். லிட்டரலாக கேமரா பார்த்து பேசுனா தான் கண்டென்ட், அதாவது அந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கும். நான் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஏன் ஃபேஸை பார்த்து பேசுகிறேன்னா எனக்கு வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்னோடய கேமராவை பார்க்காம நான் ஃபேஸை பார்த்து தான் பேசுவேன். இப்போ அதை கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. லிட்டரலாக எனக்கு இது நான் கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. லைஃப்பில் பிக்கஸ்ட் ஒரு டவுன்ஃபாலாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேங்க. சுத்தமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ வழியில் கடந்திருக்கேன், எவ்வளவோ வழியில் பார்த்துருக்கேன். லிட்ரலி இப்போ வரைக்குமே பெரிய கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏகப்பட்ட இடத்துல ஃபீல் பண்ணி அழுக கூட செஞ்சுருக்கேன். அழுகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, எப்பயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. பட் லிட்ரலாக இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒரு மாதிரி சைலண்ட் ஆக்கிடுச்சு. லிட்ரலாக ஒரு பிக்கெஸ்ட் டவுன்ஃபால் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அவ்வளோதான், முடிஞ்சு கீழே விழுந்துட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இது நான் எவ்வளவோ வழிகளை தாங்கியிருந்தாலும், எவ்வளவோ வழிகளை பார்த்து கடந்திருந்தாலும் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. பட் இது ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு மாதிரி அவ்வளோதான் மாட்ட முடிஞ்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்விக்குறி, ஒரு பிக்கஸ்ட் டவுன்ஃபால்ஸ். லிட்ரலி நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். கட்டியமாக எனக்கு ஏன் இப்படி புலம்புறேன், இப்படி பேசுகிறேன்னு கூட சத்தியமாக எனக்கு தெரில. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன். பஸ் உள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நிறைய நாள் தவிர்த்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். இல்லை ஓவராலாக எல்லா ஆங்கிள்லையும் யோசித்து பல பதில்களை வச்சுக்கிட்டு இந்த பதில்களில் எந்த பதில் கரெக்டான ஒரு பதில்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல குழம்பியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதில் இருக்குது, அதுக்கான கேள்விகளும் இருக்கேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பதில் இருக்கும், கேள்வி இருக்காது, கேள்வி இருக்கும், பதில் இருக்காது, இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதில் இருக்குது, கேள்வி இருக்குது. ஆனால் ஏன் இது இப்போ இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரியல, எனக்கே புரியல. ஸோ அது எப்படின்னா லிட்டரலாக யாரை பற்றி யோசிக்காமல், எதை பற்றி யோசிக்காமல் எனக்கு என்ன தோணுதோ நான் தான் பண்ணுவேன். நீ யாரா மாதிரி கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட. ஆனால் ஒன்று மட்டும் கேஸ், எனக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு கேரக்டர் செத்துட்ருக்கான். அவன் வேண்டாம், சொல்லப்போனால் அவன் வேண்டாம். அவனால தான் எல்லா பிரச்சனையும். இப்போ இந்த நல்ல கேரக்டர் சாக நானே அவனை கழுத்து நினச்சி கொண்டுருவேன். ஏன் நீ இப்படி இருக்க, வேண்டாம், நீ மாறிடு. எதை உனக்கு கொடுத்தாங்களோ அதை திரும்பி பல மடங்கு மற்றவங்களுக்கு நீ கொடு. இல்லை நீ கொடுக்கக்கூட வேணாம், நீயா இரு. நீ அவங்கள பற்றி யோசிக்காத, நீ அவங்கள பற்றி இருக்காத, அந்த விஷயத்தை பற்றி நினைக்காத. அந்த விஷயம் கிடைக்கலையா போயிட்டு போகுது, இல்லை இந்த விஷயம் கிடைக்குதா வந்துட்டு போகுது. நீ எதை பற்றி கேட்க, உனக்கு என்ன தோணுதோ, நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணி யாரை பற்றியும் எதை பற்றி எதுக்காகவும் கவலைப்படாதுங்கிற மாதிரி ஒரு ஈவில் கேரக்டர் லிட்டரில் எனக்குள்ளே வந்து ஸ்பார்க் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் அது ஸ்பார்க்குன்னு சொல்கிறது காரணம்னா அவனை சைலண்ட்டாக வச்சுருக்கேன், இல்லாமலாம் இல்லை. பட் லிட்டரலாக ஸ்பார்க் ஆகுது திரும்பியும். எதுவுமே இல்லாமல் நம்ம மட்டும் சைலண்ட்டாக நம்ம மட்டுக்கு அன்பேசிவம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலான்ட்டு ஒரு மாதிரி நல்லவனாக மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் லிட்டரலாக அடி மேலே அடி உளுந்து
ஏன் அப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுது மாதிரி. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, இல்லை இந்த விஷயம் சரியா இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தான், நம்ம தலை அஜித் சார் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். சரி, நான் சுற்றி இருக்கிற எல்லாமே கெட்டவங்க கெட்டது அப்படின்னா, அதாவது ஒரு டைலாக்ல மாற்றி சொல்கிறேன் இல்லையா, அதில் அதே தான் லிட்டல் அதே மாதிரி நான் என் ஸ்டைலில் சொல்கிறேன். சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் கெட்டது நடக்குது, கெட்டவங்களாக இருக்காங்க, நமக்கு கெட்டது நினைக்கிறாங்க, இல்லை கெட்ட விஷயங்கள் நம்மளை ஹர்ட் பண்ண, கெட்டது நல்லது நமக்கு ஹர்ட் ஆகுது, நமக்கு எல்லாமே பண்ணுதுங்கிறப்போ நீ மட்டும் நல்லவனாக இருந்து என்ன கிடைக்க போகுது? அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கெட்டவங்கன்னா அப்போ நான் யார்? அப்போ நானும் கெட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி மாறணும்னு தோணுது. இல்லை அதான் கரெக்டாக, அது அப்படி தான் இருக்கணும். சில டைமில் நம்ம வாயை திறக்க முடியாது, சைலண்ட்டாக இருப்போம். நம்ம பேசினா ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமோ, அடுத்தவங்க எதாவது நினச்சிப்பாங்களோ, அடுத்தவங்க எதை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வாயை மூடிட்டோ இல்லை எதையோ மூடிட்டு நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. வலிச்சிட்டு போகுது. உனக்கு வலிக்குது, உன்னை பற்றி ஏதாவது யோசிச்சாங்களா? இல்லை, யோசிக்கல. அப்போ நீ மட்டும் அவங்கள பற்றி யோசிக்கணும். நீ அப்படியே இரு. அதாவது மிரர் சைடு, அதாவது என்னோடய ஓஜி கேரக்டர், பழைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கணுமோ அப்படியே இருந்திருக்கணும். லிட்டரலாக அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்குங்கிற மாதிரி இப்போ எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. லிட்டரலாக 2 டேஸாக ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சுட்டு இப்படி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன், கண்டென்ட் வருமா லிட்டரலாக எனக்கே தெரியல. அப்படி போடுறதா இருந்தாலும் இந்த ஒரு புலம்பல் ஏன் போடுறேங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். பட் இதோட பிக்கெஸ்ட் டவுன்ஃபால், இந்த டவுன்ஃபால் நான் இன்றைக்கி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஒரு மெமரியாக இருக்கும். இல்லை இந்த டவுன்ஃபால்லேருந்து அடுத்த அப்பில் நான் எப்படி இருக்கேன், இல்லை அப்போ எப்படி இருக்கேங்கிறது பார்க்குறதுக்காக, கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை வராமல் கூட போகலாம். நமக்கு ஹர்ட் ஆனாலும் அதை உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு திரும்பி எதுவும் வாயை திறக்காமல் நோ சொல்லாமல், அதாவது நான் நோ சொல்லாமல் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு வலி. அதே நான் நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பழைய மாதிரி நோனா நோ, முடிவு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதுங்கிற மாதிரி ஒரு திமிரா, ஒரு கோவமாக, ஒரு ஆட்டிடியூடு எல்லா மாதிரி பழைய மாதிரி நான் இருந்திருந்தேன் அப்படின்னா லைஃப்பில் இன்றைக்கி மேபி நல்லா இருந்திருக்கலாம். பட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நோ சொல்லாமல் ஓகே பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருந்தனால தான் இன்றைக்கி எப்படி புலம்பிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் உடஞ்சிருக்கேன். அதே பழைய மாதிரி ஒரு கேரக்டராக இருந்து நீ யாரா மாதிரி நான் இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் இருந்திருந்தேன் அப்படின்னா மேபி அவன் கண்ணுக்கு எனக்கு கெட்டவனா தெரிஞ்சிருப்பேன், நான் நல்லா இருந்திருப்பேன். நான் இந்த புலம்பி இருக்க மாட்டேன், எனக்கு ஃபீல் இருந்திருக்காது, எமோஷ்னல் ஆகியிருக்க மாட்டேன், உடஞ்சிருக்க மாட்டேன், நல்லா இருந்திருப்பேன், சீரியஸ்லி நல்லா இருந்திருப்பேன். பட் நோ சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் அப்படி தானே வலிக்கும், அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும், நம்ம ஏதாவது பேச போனால் சங்கட்டமாயிரும், ஏதாவது பேசிட்டா சங்கட்டமாயிரும்னு சொல்லி பார்த்து நல்லாமயிராக இருந்தனால தான் இன்றைக்கி இந்த புலம்பெல்லாம் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை விஷயம் எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக, அப்புறம் இதெல்லாம் ஒரு வீடியோவோ, இந்த மாதிரிலாம் நீ எதுக்கு வீடியோவோ போடுறங்கிற மாதிரி எனக்கு தெரியும், நான் கேட்பேன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அது கேட்குறது தான். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட்டோட ஃப்யூச்சரில் மேபி இந்த கண்டென்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரிலாம் புலம்புனேன், அப்போ நான் எப்படி இருக்கேன், இன்னும் டவுனில் இருக்கேனா, இல்லை இன்னும் அப் ஆகிடுனா, இன்னும் என்னெல்லாம் மாறி இருக்குங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அதெல்லாம் இதில் பர்சனலாக எதுவும் பெருசாக ஷேர் பண்ண கிடையாது. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை, பிடிச்சிருந்தால் பார்த்துருங்க, இல்லைனா நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லை நோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சைடில் 3 டாட் இருக்கும், அந்த தொட்டிங்கன்னா அங்கேயே காட்டும். கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகாது, நோட்டிஃபிகேஷன் வர எந்த மாதிரி வராது, நீ தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது அவாய்ட் பண்ணிட்டே போயிடலாம், தள்ளி விடலாம் வேணாம், அவாய்ட் பண்ணிட்டே போயிடலாம் சொல்லிட்டாலாம் சொல்லிடுறேன். பிடிச்சிருந்தா பாரு, இல்லைனா பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் இப்படி இருக்கேன், நீ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற, அந்த பண்ணுறப்போ நீ ஏன் மற்ற விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க, மற்றவங்களுக்காக ஏன் தாங்கிக்கிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு ஏன் தாங்கிறங்கிற கேள்வி எனக்குள்ள பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீ உன்னை பற்றி மட்டும் பாடுறான், நீ ஓடலைன்னா நான் அதாவது நான் எந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கல. இதை நான் பொதுவாக உங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் கைஸ். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான், நம்ம ஏதாவது ஸ்டெப்பை எடுத்து வச்சா தான் அந்த வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்படி யாருக்காவது நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அவங்களும் கூட இருக்கணும், இல்லை கூட வரணும், நம்ம கூடயே அவங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா, அந்த மாதிரி ஒரு பர்சனல் சோல் கிடச்சிச்சின்னா மேபி குட் லக், ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் யாருக்காகவும் அப்படி கிடைக்காத சீக்கிரத்தில் அமையாது. அதனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களுக்காக நீங்கள் ஓடினா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், நான் ஓடினா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா இது என்னோட ஆசைங்க. இந்த கேமரா முன்னாடி பேசுகிறது, இன்றைக்கி இந்த ஃபோனில் நான் vlog எடுத்துகிட்ருக்கேன், நாளைக்கு கேமரா வாங்கணும், ஒரு சின்ன ஒரு கோபுரம் வாங்கணும், அதுக்கப்புறம் பெரிய டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், அப்புறம் இன்னொருத்தர் என்ன ஷூட் பண்ணணும்னு நான் பேசிட்டு போகணும். ஸோ அடுத்தடுத்த லெவல்னு ஒன்று இருக்குது. நான் ஓடினா மட்டும்தான் இது எல்லாமே அப்கிரேட் ஆகும், இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்னோடய ஆசைங்க, மற்றவங்களோட ஆசைங்க இல்லை, என்னோடய ஆசைங்க. அப்போ என் ஆசைக்கு நான் ஓட மட்டும்தான் வேலை நடக்கும், ஒன்றா மட்டும்தான் வேலை நடக்கும். தூக்குறோமா பரவாயில்ல, தூத்துட்டு போகிறோம், கீழே விழுகுறோமா, விழுந்துட்டு போகிறோம், ஃபெயிலியர் அனுபவிக்கிறோமா, அனுபவிச்சிடலாம் பரவாயில்ல.
நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒன்று விஷயம். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் இது எதுவுமே பண்ணணும், என்னோடய ஆசைகள் தான் எல்லாமே நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது, கூட நிற்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறப்போ நமக்கு ஒரு ஆசை, நம்ம ஒன்று பிடுங்கணும்னு நினைக்கிறோம். இப்போ எதாவது பொதுவாக சேர்த்து உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்துக்கு போய் அடையணும் நினைக்கிறோம், நம்ம ஒரு கோலை வச்சுருக்கோம். அந்த கோல் நமக்கு வந்து அடையணும் அப்படிங்கிறப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கான கோலை நம்ம தான் இறங்கி ஓடணும், நம்ம தான் தேடணும், நம்ம தான் வந்து பண்ணணும். நம்ம எந்திரிச்சு ஓடி வேலை பார்த்தா மட்டும்தான் அதுக்கான விஷயங்கள் கிடைக்க போகுது. நம்ம அடுத்தவன் எதை சொல்லுவான், அடுத்தவன் இப்படி பேசுவான், அடுத்து சப்போர்ட் பண்ணலாம், அவன் இதை பண்ணலாம் அடுத்தவன் மற்றவன் சொல்லிட்டு மற்றவங்களை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா லிட்டரலாக நம்ம இங்கேயே தான் இருப்போம், நம்மளோட கோல் நோக்கி அடைய முடியாது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்ம அங்கே நேராக இறங்கி எந்திரிச்சுன்னு நம்ம போய் இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான், எந்திரிச்சு ஓடினா மட்டும்தான் லிட்டரலாக எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் முடிவு பண்ணிட்டேங்க, அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் நான் இப்படியே தான் இருப்பேன். ஸோ அடுத்தவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணான், எப்படி ஹர்ட் பண்ணான், நான் சைலண்ட்டாக இருந்தேன், பொறுமையாக இருந்தேன்னா லிட்டரலாக என்னால் ஒரு மாதிரி பிடுங்க முடியாது. ஸோ நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது கிடைக்கும், எனக்கு அது இருக்கும். ஸோ அதனால் நான் இறங்கி ஓட போகிறேன், நீங்களும் இப்படியே இருங்க கிட்டலாம் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான், என்னென்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டேன், இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியே ஃபெயில் ஆகிட்டேன், இவ்வளோ தூரம் நான் நடந்துக்கிட்டே இவ்வளோ தூரம் நான் பண்ணியே ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை வந்து நீ இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணால் வேலைக்கு ஆகாது, இது வேலைக்கு ஆகாது, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு லொஸ்க்குன்னு பேசுகிற மூணாவது ஆள், அதாவது ரெண்டாவது ஆள், இது மூணாவது ஆளுக்குள்ளே இல்லை, ரெண்டாவது ஆள். ஸோ அப்படி பண்ணுற ரெண்டாவது ஆள் அங்கேயே தான் இருப்பான். ஸோ நம்ம தான் ஏதோ ஒன்று பண்ண நினச்சி அவனை விட டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அட்லீஸ்ட் தோத்தா கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்சது அடையிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கோம். ஆனால் அவன் அப்படியே தான் இருந்திருக்கான், தோற்றுருவேன், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே தான் கிடக்கான். இல்லை பண்ணணுங்கிற ஆசை இல்லாமல் நார்மல் பர்சன், ஆர்டினரி பர்சனை எப்படி லைஃப் ரன் பண்ணணும் அப்படி ரன் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம அப்படி கிடையாது, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம், இல்லை நம்ம பேர் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அவங்களோட எப்படி மேலே தான், அவங்களோட டிஃப்ரெண்ட்டு தான். ஒரு வேளை நம்ம பண்ண முடியாமல் தோற்று போனால் கூட, எனக்கும் சேர்த்த சொல்கிறேன், ஒரு வேளை நான் தோற்று போனால் கூட எனக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணி என்னோடய மேக்ஸிமமான எஃபர்ட்டை போட்டு நான் தோற்று போயிருக்கேன். ஸோ அது எனக்கு தோல்வி கிடையாது, அது என்னோடய வெற்றி தான். ஏன்னா நான் எஃபர்ட் போடுறதே வந்து வெற்றி தான். பட் எதுவுமே பண்ண முடியாமல் தோற்றுருவேங்கிற பயத்தோடு அங்கேயே கிடக்கிறத விட ஏதோ ஒன்று பண்ணி தோற்று போகிறது பெருசு தானே. ஸோ தோற்று போவோம், பரவாயில்ல. ஸோ நம்ம ஃபெயிலியர் அனுபவிக்கிறோமா, கீழே விழுந்துட்டோமா, பரவாயில்ல, திரும்பி எந்திரிச்சு ஓடுவோம், திரும்பி கீழே விழுவுறோமா, பரவாயில்ல, திரும்பி எந்திரிச்சு ஓடுவோம், திரும்பி கீழே விழுவுறோமா, திரும்பி எந்திரிச்சு ஓடுவோம். கடைசி வரைக்கும் என்றைக்கு நீ உன்னை முடியாதுன்னு விட்டு கொடுக்குறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ தோற்கவே மாட்டேன், ஜெயிச்சுட்டு தான் இருப்பேன். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்போம். நீ என்னால் இதுக்கு போனால் முடியாதுன்னு எந்திரிக்காமல் படுக்கிற பற்றியா, அதுதான் உண்மையான தோல்வி. நீ போய் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியம், அது வெற்றி கிடையாது. ஜெயிக்கலனா கூட கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு திரும்பி ஓடிக்கிட்டே இருக்கல, அதுதான் வெற்றி. தோற்கிற அப்படின்னா அங்கே போய் அடையலைங்கிறது தோல்வி கிடையாது. ஸோ கீழே விழுந்து எந்திரிக்காமல் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சி உட்கார்றல, அதுதான் லிட்டரலாக தோல்வி. அப்படி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பேன்ல. ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, சுற்றி சரௌண்டிங் ப்ரெஷர்ஸ், வீட்டு ப்ரெஷரு, ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன், வீடியோ கண்டென்ட் எடுக்க முடியல, மென்டல் ப்ரெஷரு, சைடில் வேறு மென்டல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஓவரால் டவுன்ஃபால் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் உண்மையிலே நான் தோத்துட்டேங்கிறத ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த டவுன்ஃபாலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது எனக்குமே எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற பிரச்சனை எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் ஃபேஸ் இட். ஏன்னா வந்து எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியும், எனக்கு எல்லாமே பண்ண தெரியும், எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது தான். ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குதுன்னு யோசிக்கிறத விட இந்தளவுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ நம்ம இந்தளவுக்கு மேலே வந்துட்டோங்கிற ஒன்று இருக்குல்ல. அதாவது எப்படின்னா நம்மளை வந்து எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். அதாவது இப்போ புரிகிற மாதிரி சொல்லணுன்னா 1000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா கடன் வரும், 100 ரூபா கடன் கொடுக்குற மாதிரி வரும், இல்லை 200 ரூபா கடன் மாதிரி வரும். அதே 10,000 ரூபா சம்பாதிக்கிறங்கிறப்போ ஒரு 1000 ரூபா கடன் வரும், அதே 1 லட்சம் சம்பாதிக்கிறப்போ 10,000 ரூபா கடன் வரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மேலே போகிறோமோ அது தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பார்க்க முடியாது, பிகாஸ் நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம உயர்வு போக போக பிரச்சனைகளும் உயர்வாகிட்டே தான் வரும். நீ மட்டும் மேலே போனால் போதும், உனக்கு வர பிரச்சனைகள் பெருசாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த உயரத்தில் இருக்கமோ அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த தகுந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர், சரௌண்டிங் ப்ரெஷர்ஸு எல்லாமே தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய எண்ணங்கள் வேறு, என்னோடய ட்ரீம் வேறு, என்னோடய ஆசைகள் வேறு, அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வேறு, டிஃப்ரெண்ட். மற்றவங்களோட எனக்கு எப்பயுமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ நான் அவங்கள விட பெட்டராக எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பாக பெட்டர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. என்னை விட என்னை சுற்றி அத்தனை பேருமே அத்தனை விஷயங்கள் எல்லாருமே பெட்டர் தான். பட் நான் அவங்களோட டிஃப்ரெண்ட்டு. மேபி நான் இது குறிப்பிட்டு சில பேர்த்துக்காக இந்த ஒரு கிளிப்பை மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்னை பார்த்து
தப்பாக சொல்லி என்னை பற்றி என்னை டவுன் ஆகுது, என்னை சில்லியாக நினைக்கக்கூடிய சில பேர்த்துக்காக நான் சொல்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் என்னோட பெட்டர் தான். நான் வந்து அதை உண்மையாக ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன், மனசார ஒத்துக்கிறேன். நீங்கள் என்னோட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்ஸ் தான், பெட்டரான விஷயங்கள் தான். என்னை சுற்றிக்கிற மற்ற எல்லா விஷயங்களுமே பெட்டர் தான். பட் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான பர்சன். உங்களை விட கண்டிப்பாக நான் டிஃப்ரெண்ட்டான பர்சன். அந்த டிஃப்ரெண்ட்லேருந்து பார்க்க போது மேபி நீங்கள் பெட்டராக பெஸ்ட்டாக ஹீரோவாக மேபி இருக்கலாம். பட் நான் டிஃப்ரெண்ட்டாக அங்கே நான் தான் வில்லன். ஸோ உன் கதையில் நீ ராஜா, நீ ஹீரோ அப்படின்னா என் கதையில் நானும் ராஜா தான். பட் ஒன்றே ஒரு சின்ன திருத்தம், நான் ஹீரோ கிடையாது. ஆப்வியஸ்லி ஐம் எ வில்லன். யோசிச்சுட்ருக்கீங்க நான் மாறிட்டேன், எதை பண்ணாலும் சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கான், பேச மாட்டேங்கிறேன், பேசினா வாய்ஸ் ரைஸ் ஆக மாட்டேங்குது, அமைதியாக சைலண்ட்டாக கீப்பப் பண்ணுறான்னு சொல்லிட்டு. மேபி இப்போ இருக்கிற என்னோடய சுச்சுவேஷனில் நான் சைலண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் மாறிட்டேன் முடிஞ்சிட்டேங்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஒன்று மட்டும்தான், நீ என்னை எப்படி வேணாலும் நினச்சிருந்துருக்கலாம், எவ்வளோ கேவலமாக வேணால் நினச்சிட்டு போங்க, எவ்வளோ தூரம் வேணால் எனக்கு கெட்டதை நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேபி நீங்கள் எனக்கு கெட்டவனா நினச்சிங்க அப்படின்னா நீ நினைக்கிறத விட நான் மோசமானவன். ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் நல்லவனா ஒன்று தான். நான் நல்லவனுக்கு நல்லவன்ப்பா, குழந்தைக்கு குழந்தை, நல்லவனுக்கு நல்லவன். நீ கெட்டவன் நினச்சி கெட்டது பண்ண அப்படின்னா நான் உன்னோட மோசமானவன். அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது ஏன்னா ஏன் இது வீடியோ மூலியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு யோசிக்கலாம், அது கூட இங்கே சொல்லிடுறேன். வீடியோ வச்சு நான் பேசுகிறீங்க, அப்புறம் என் பின்னாடி பேசுகிற சில பேர்த்துக்கு கண்டென்ட்டை வச்சு தான் பேசுகிறனால தான் நான் இது கண்டென்ட்லேயே பேசுகிறேன். அதனால் மற்றவங்க யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். மேபி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, கண்டென்ட் நல்லா இல்லை, வீடியோ குவாலிட்டி இல்லை, ஆடியோ குவாலிட்டி இல்லை, கண்டென்ட் போராக இருக்குது, ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிற, நீ எல்லாம் எதுக்கு இதை பண்ணுறேன்னு கேட்குற பல பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, ஆமாங்க கண்டென்ட் வந்து நல்லா இல்லை, போராக இருக்குது, ப்ராப்பர் கண்டென்ட் இல்லை, ப்ராப்பர் ஸ்கிரிப்டே கிடையாது, வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது, காற்று நாய்ஸ் இருக்குது, அந்த நாய்ஸ் இருக்குது, நான் நல்லா இல்லை, எல்லாமே நான் ஆப்வியஸ்லி ஒத்துக்கிறேன்ப்பா, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் கூட வச்சு எனக்கு கம்பேர் பண்ணி என்னை வந்து சொல்கிறீங்கல்ல, அது மட்டும் தப்பு. ஏன்னா வந்தீங்கன்னா யாரையும் குறிப்பிட்டோ சங்கடப்படுத்திருக்கோ நான் பேசலை. இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனசாண்டா இப்போ இது இந்த ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, யாரையும் சங்கடப்படுத்தோம், அந்த மனசு இருக்கக்கூடாது, சங்கடப்பட்ட பட்டு போடாமல் இருங்கிற மாதிரி தான் இருக்கணும். மாறுறோம் நான் மொத்தம். ஓகே, இந்த வீட்டில் நான் தப்பாக பேசிகிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா, நீ ஏதாவது மயிறு பண்ணனால தான் ஏதாவது பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் அதையும். ஓகேவா, ஜோக்கை விட்டுடலாம். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பின்னாடி பேசுகிறவங்க என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவில் யாராவது இருக்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்ச தேர்டு பர்சனில் யாராவது தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த கண்டென்ட்டில் ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை, ஆடியோ நல்லா இல்லை, வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு தேர்டு பர்சன், அதாவது என்னை வியூவர்ஸ் பார்த்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா பண்ணலாம். கூட இருக்கிற ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ தேர்டு தெரிஞ்ச பர்சனோ ஏதாவது நீங்கள் இருக்கீங்க, அது நீங்கள் பொருணி பேசணும். ஓகேம்மா நீங்கள் அப்படிலாம் பேசுகிறீங்களா, ஓகேப்பா, ஓகே எல்லாம் ஓகே, ஃபைன், ஓகே, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, ஸ்கிரிப்ட்டு நல்லா இல்லை, எனக்கு கேமரா நல்லா, ஓகே, எனக்கு ஒரு 18,000 தாங்க, அதாவது அவங்களுக்கு சொல்கிறேன், 18,000 தான்டா, சரி 18,000 தான் மைக்கு, தரமான மைக்கு, ஓகேவா, வாங்கி கொடுத்துரு. ஆடியோ குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும், வின் வாய்ஸ் இருக்காது, கிளியர் வாய்ஸ் இருக்கும், மைக்கு போட்டு ஜாலியாக கேமரா அங்கே வச்சு கூட இங்கே பேசுவேன், நீ வாங்கி கொடுத்துரு அதையும். அப்புறம் கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை, ஓகே நான் ஒத்துக்கிறேன்ப்பா. கோப்ரோ ஹெல்மெட் கேமரா ஒரு 60,000 ரூபா, அதுவும் இல்லையா உன்னால் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குது, முடிஞ்ச செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கி கொடு, 40,000 50,000 வாங்கி கொடு, பிரச்சனை இல்லை, இல்லை வாங்கி கொடுத்துரு, ஓகேவா. இல்லைன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, ஸ்கிரிப்ட் தான் நல்லா இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, நான் அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறேன், எந்த விஷயத்தையும் மாறாமல் நான் அப்படியே நடிக்கிறேன், டேரக்ஷன் நீ வேணால் கேமரா பிடிச்சி பண்ணு, நான் அப்படியே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வீடியோவில் அந்த இடத்துக்கு போல் இந்த இடத்துக்கு போல் வண்டியில் போகிறது தான் போடுறீங்க, அப்படி போடுறீங்க இப்படி போடுறீங்கன்னு சில பேர் சொல்கிறீங்கல்ல, அந்த சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள், பிளான் பண்ணி இதாண்டா பிளான், இதான் ட்ரிப் பிளானாக நீங்கள் மாறிடுங்க, ட்ரிப்பை பிளான் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஹோட்டலில் புக் பண்ணி கொடுங்க, பெரிய ஹோட்டலாக புக் பண்ணி கொடுங்க, நான் அப்படியே அங்கே போய் விசிட் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாமே போடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செலவு, ட்ரிப்பு போயிட்டு வர செலவு, இப்போ கூட ட்ரிப்பு கிளம்ப தான் போகிறேன் நான் ஒரு 4 நாளுக்கு அப்புறம். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தேவைப்படுது, அந்த 10,000 எனக்கு ஜிபே நம்பர் கொடுக்குறேன், ஜிபே பண்ணி நம்பர் உங்ககிட்டே இருக்குல்ல, ஜிபே பண்ணி விடுங்க 10,000 ரூபா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு எல்லா விஷயத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணிங்க அப்படின்னா தரமான கண்டென்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ எதுவுமே பண்ணாமல் இப்போ நான் வந்து நான் ஆடியன்ஸ் தேர்ட் பர்சன், அதாவது நம்ம வியூவர்ஸ் நான் யாரும் சொல்லலை, அந்த குறிப்பிட்ட சில பேர்த்த சொல்கிறேன். ஸோ எல்லா மாதிரி எதிர்பார்க்குறல்ல, நீ நண்பன் தானே, உன் நண்பன் ஏதோ ஒன்று பிடிச்சதோ இல்லை உனக்கு தெரிஞ்ச பையன் தானே, நான்
உனக்கு அவன் ஏதோ ஒன்று பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுறான், சப்போர்ட் பண்ண முடியலல்ல. இப்போ மூடிட்டு இருக்க வேண்டியது தானே. அதை விட்டு எதுக்கு இந்த புறணி பேசுகிறது, எதுக்கு இந்த குத்தி காட்டுறது? அவ்வளோ அக்கறை இருந்தால் உனக்கு தெரிஞ்ச பையன், உன் ஃப்ரெண்டு இல்லை ரிலேஷன் ஏதோ ஒரு விஷயம் நீ வாங்கி தர வேண்டியதானே எல்லாத்தையும். அவன் தான் அவன்கிட்ட எதுவுமே இல்லை, நீ வாங்கி தர வேண்டியதானே. முடியாதுல்ல. எனிதிங் எனிவே, இந்த வீடியோ ஆரம்பித்தது சேடாக, நடுவில் கோவமாக, ஹெண்டில் ஒரு லிட்டரலி ஒரு ஃபன்னாக. இந்த கண்டென்ட் போடுறது பெஸ்ட்டாக பெட்டராக எனக்கு தெரியல. பட் லிட்டராக நான் க்ரியேட் பண்ணிட்டேன், போட்டு தான் ஆவேன். தப்பாக எதுவும் பேசலை. அப்படி பேசியிருந்தாலும் குறிப்பிட்ட பேசுகிறதா பேசியிருப்பேன், அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கும். மயிரே போச்சு. ஸோ ஹோப் யூ கேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களோ, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு கமெண்ட் பண்ணணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து குறிப்பிட்ட இடத்துல சொன்னதுன்னா என்னால் முடிஞ்சு நான் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, குறிப்பிட்ட வந்துட்டே தான் இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. பட் என்ன அப்படி தயங்குறேன் அப்படின்னா, நம்மளோட சொன்ன மாதிரி தான். ஸோ முன்னாடி பண்ண மாதிரி மொக்கையாக எதுவுமே பண்ண வேணாம், கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அவ்வளோதான் கேஸ். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளவோ தோல்விகளை எவ்வளவோ சேனலில் வந்து பார்த்துருக்கோம், எவ்வளோ சேனல் கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கோம். 6 வருஷத்தில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 6 வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ குட்டி குட்டியாக பண்ணுறதுனால இப்போ நம்ம இந்த சேனல் வந்து கொஞ்சம் வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லி தேர்ட் பர்சனாக மாற்ற விரும்பல. பட் இருந்தாலும் லிட்டரலி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வரலங்கிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்தோடு சேர்த்து அடுத்த கண்டென்ட் நான் க்ரியேட் பண்ணுறப்ப லிட்டரலி அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்சது கேஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ற ஒரு கேமரா மட்டும், அது ஃபோன் கேமரா தான் இருக்குது. இத்தனைக்கும் ஜிபே மேப்பு எல்லாமே பிளான் பண்ணுறது எல்லாமே அந்த மொபைலில் இருந்து தான். அந்த மொபைல்லேருந்து நான் பண்ணுறப்போ கேமராவையும் பார்க்கணும், அதே இடத்துல அந்த இடத்துல ஜிபே பண்ணணுன்னா நான் எப்படி பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள்? கேமரா கட் பண்ணி தான் ஜிபே பண்ண முடியும், இல்லை கேமரா இடத்துல ஜிபே பண்ண முடியாது. அவன் என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, காசு கொடுக்கலன்னு சொல்லி கலக்கிறேன். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் யூ கெஸ்ட் பிகினராக இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுட்டு போகுது, பிடிக்காதவன் திரும்பி பேசிக்கிட்டே இருங்கடா, என்ன வேணால் பேசுங்க, கவலை இல்லை. ஆனால் என் முன்னாடி மட்டும் நீங்கள் பேசிடாதீங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் ப்ரோ. அண்ணா ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே ஓகே எஸ், அடுத்த சந்திப்பு வரைக்கும்